ஹாய் guys. உங்க வீட்டுக்கு சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த 3 விஷயத்த மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சோலார் எனர்ஜி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னா, சரியான வெண்டாரை சூஸ் பண்றது. நீங்க சூஸ் பண்ற வெண்டார் கவர்மெண்ட் அப்ரூவ்டான்னு செக் பண்ணிக்கோங்க. அது போக அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு அண்ட் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங், உங்க வீட்டுக்கு சோலார் கெப்பாசிட்டி எவ்வளவு தேவைன்னு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நீங்க சரியா அனலைஸ் பண்ணலன்னா உங்களோட ஈவி பில் கூடிக்கிட்டே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃபியூச்சர் நீட்ஸ் நீங்க யோசிக்காம உங்க வீட்டுக்கு ஒரு 3 கிலோவாட் பிளான் போதும்னு நினைச்சு நீங்க ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒருவேளை உங்க யூசேஜ் அதிகமாகி 3 கிலோவாட்டுக்கும் மேல கன்சப்ஷன் ஆச்சுன்னா உங்களோட ஈவி பில் குறையாது, கூடிக்கிட்டே தான் வரும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்க சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ண உடனே அதோட ஜெனரேஷனை மானிட்டர் பண்றதுக்கான ஆப்ஸ் அண்ட் டீடைல்ஸை மறக்காம உங்க வெண்டார் கிட்ட இருந்து வாங்கி செட்டப் பண்ணிக்கோங்க. இதை பண்ணாமலே விட்டுட்டீங்கன்னா உங்க சோலார் பேனல்ஸோட டெய்லி ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ண முடியாமலே போயிடும். நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் மறக்காம நீங்க பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரியே அடுத்த பாட்டுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.